வணக்கம். இது வன்னி தமிழ் ப்ரோ. நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொளியில் அராலி மத்தியில் அமைந்திருக்கிற ஒரு முருகன் கோயில் வளாகத்தில் சூரியகாந்தி தோட்டம் பயிரிடப்பட்டிருக்கிறது. அந்த சூரியகாந்தி தோட்டம் தொடர்பான காணொளியாக இந்த காணொளி அமைய இருக்கிறது. இதில் நீங்கள் பார்வையிட்டீர்கள் என்றாலே தெரியும், என்னுடைய இந்த பேக்ரவுண்ட்லேயே நிறைய சூரியகாந்தி பூக்கள் காணக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இந்த காணொளியில் அது தொடர்பாக பார்வையிட்டு இருக்கலாம். இந்த காணொளிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற காணொளிகள் உடனுக்குடன் உங்களை சேரும். இப்போ வாங்க காணொளிக்குள்ள போவோம். பலரும் அறிந்த ஒரு பூச்செடி தான் சூரியகாந்தி. ஆங்கிலத்தில் சன்ஃப்ளவர் என்று அழைப்பர். இப்பெயர் வர காரணம் சூரியகாந்தி பூவானது சூரியனை போன்ற தோற்றத்தில் இருப்பதாலாகும். இதன் அறிவியல் பெயர் கிளியாந்தூஸ். கிரேக்க மொழியில் கிளியா என்பது சூரியனையும் ஆந்தூஸ் என்பது பூவையும் குறிக்கும். சூரியகாந்தியின் தாயகம் வட அமெரிக்காவாகும். அமெரிக்காவின் கான்சாஸ் மாநிலத்தில் மாநில பூவாகவும் அது விளங்குகின்றது. உக்ரைன் நாட்டின் தேசிய மலரும் சூரியகாந்தி தான். பசுமை கொள்கையின் அடையாளமாக சூரியகாந்தி அடையாளப்படுத்தப்படுகின்றது. அத்தோடு உலக பிரபல ஓவியர் வான்கோவியின் ஓவியங்களின் கருப்பொருளாக சூரியகாந்தி தான் அமைந்துள்ளன. இவ்வாறு சூரியகாந்திகள் எமது வாழ்வியல் பிரதான இடத்தை பிடித்துள்ளன. சூரியகாந்தி செடி வகையைச் சேர்ந்தது. அதிலும் செடி இனங்களிலேயே மிகவும் பெரியது இதுதான். சூரியகாந்தி செடி 10 அடி உயரத்திற்கு வளரக்கூடியது. மிக வேகமாக வளரக்கூடிய செடியும் இதுதான். சாதாரணமாக மனித உயரத்தை விட 4 அல்லது 5 அடிகள் உயரமாக வளரும். அந்த உயரமான தண்டில் இலைகள் வளரும். செடியின் உச்சியில் பூ பூக்கும். பூ 30 சென்டிமீட்டர் அகலத்தில் இருக்கும். ஒரு செடியில் ஒரு பூ மாத்திரமே பூக்கும். ஆனால் ஆயிரக்கணக்கான சந்ததிகளுக்கான விதைகளை விதைத்து விட்டே மடியும். சூரியகாந்தி பூ ஒன்றை எடுத்து நோட்டமிட்டால் அதில் இன்னும் சின்னஞ்சிறி ஆயிரக்கணக்கான பூக்களை கண்டுகொள்ளலாம். ஆக சிறு சிறு பூக்களான பெரிய ஒரு பூதான் சூரியகாந்தி பூ. அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகளில் லாபமீட்டும் நோக்கில் ஏக்கர் கணக்கான நிலத்தில் சூரியகாந்தி செடிகள் பயிரிடப்படுகின்றன. காய்ந்த விதைகளை மண்ணில் புதைத்து பசலையும் நீரும் ஊற்றி பராமரிக்க வேண்டும். 2 வாரங்களில் விதை பூமியுடன் மோதி வெளியே தலை காட்ட ஆரம்பிக்கும். 6 மாதங்களில் 8 அல்லது 10 அடியை தொட்டுவிடும். அதற்குள் மொட்டுக்கள் அரும்பி பூவாக மலர ஆரம்பித்திருக்கும். சூரியகாந்தி பூ வந்ததும் அயல் மகரந்த சேர்க்கை ஏற்படுத்தி அதிக விதை உற்பத்தி செய்யலாம். அதாவது ஒரு பூவை மற்றொரு பூவுடன் உராயும்படி செய்ய வேண்டும். இதற்கு உகந்த பொருத்தமான நேரம் காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை தான். தொடர்ந்து 10 நாட்களுக்குள் இவ்வாறு செய்ய வேண்டும். விவசாய நிலங்களாக இருந்தால் அங்கு காற்றடிக்கும் போது பக்கத்தில் இருக்கும் பூக்கள் ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து மகரந்த சேர்க்கை செய்து கொள்கின்றன. அல்லது தேன்பூச்சி வண்டு, வண்ணாத்தி போன்றவற்றால் மகரந்த மணிகள் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு கடத்தப்பட்டு சேர்க்கை நடைபெறுகின்றது. சூரியகாந்தி பூவின் நடுப்பகுதியை உற்று நோக்கினால் அங்கு சிறிய சிறிய பூக்கள் இருப்பதை காணலாம். அவைதான் சூரியகாந்தி காய்ந்து போகும்போது விதைகளாக மாறுகின்றன. சாதாரணமாக ஒரு சூரியகாந்தி பூவில் 2000 வரையான விதைகள் காணப்படுகின்றன. பூக்களில் விதைகள் முதிர்ச்சி அடையும் பொழுது பச்சை கிளிகள் அவற்றை உண்பதற்காக அலகால் கொத்தி சேதத்தை உண்டாக்கும். எனவே கிளிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக அவ்வப்போது தகரப்பட்டிகளில் அடைத்து சத்தம் எழுப்பி கிளிகளை துரத்துவார்கள் விவசாயிகள். மாஜரின் தயாரிப்பதற்காகவும் சிற்றுண்டிகள் செய்வதற்காகவும் வெள்ளை நிற விதைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சூரியகாந்திகளினதும் வெவ்வேறு வகை இருப்பதனால் தாவர வகைகளுக்கேற்ப விதைகளும் பூவின் நிறங்களும் வித்தியாசப்படுகின்றன. சூரியகாந்தி விதைகளில் 2 வகை உண்டு. ஒன்று கருப்பு, மற்றது வெள்ளை கோடுகளிடப்பட்ட விதைகள். சமையல் எண்ணெய்க்காக கருப்பு விதைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சூரியகாந்தி பூவில் இருக்கும் அற்புதமே இதுதான். காலையில் கிழக்கு நோக்கியும் மதிய நேரத்தில் நேராய் வானை அண்ணாந்து பார்க்கும். மாலையில் மேற்கை நோக்கியும் சூரியன் மறைந்ததும் தலையை தொங்க போட்டு நிற்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் சூரியனை எதிர்பார்த்து காத்திருக்கும். சூரியன் போகும் திசையெல்லாம் பின்துயரும். சூரியகாந்தி பூக்கள் பெரியதொரு அற்புதம் தான். சூரியனை பின்துயர வேண்டுமென்ற எந்த சுய புத்தியும் இல்லை. அதற்கு தாவரங்கள் ஒளித்தொகுப்பின் மூலம் உணவுற்பத்தி செய்து கொள்ள சூரிய ஒளி மிக அவசியம். அதிலும் சூரியகாந்திக்கு சூரிய வெப்பம் சரியாக கிடைத்தாக வேண்டும்.
அதனால்தான் வெப்ப வலய பிரதேசங்களில் சூரியகாந்தி நன்றாக வளர்கின்றது. எனவேதான் தனது முகத்தை சூரியனை நோக்கி திருப்பிக் கொள்கின்றது. சூரியகாந்தி செடியை நெருப்பிட்டு கொளுத்தினாலும் மீண்டும் அதன் விதைகளை கொண்டு பீனிக்ஸ் பறவை போன்று முளைத்துவிடும். வெப்பத்தை தாங்கும் சக்தி அதற்குண்டு. உடலுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் மருத்துவ பயன்களையும் சூரியகாந்தியின் முழு தாவரமும் உள்ளடக்கி இருக்கின்றது. சிறந்த மருத்துவ குணம் கொண்டவை சூரியகாந்தி எண்ணெயில் கால்சியம், கொழுப்பு உட்பட பல்வேறு விதமான சத்துக்கள் அடங்கியுள்ளன. மேற்கு நாடுகளில் 80% சமையலறைகளை சூரியகாந்தி விதை எண்ணெய் ஆக்கிரமித்துக் கொள்கின்றது. விட்டமின்கள், அமிலங்கள், வேதிப்பொருட்கள் என அனைத்தையும் தன்னகம் கொண்டுள்ளன. இவை எண்ணெய் அதிக கொழுப்பு சத்தை குறைக்கும், இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தும், விதையில் உள்ள பொட்டாசியம் சத்து மிகுந்த பயனளிக்கக்கூடியதாகும். ஒரு கோப்பை சூரியகாந்தி விதையில் 1300 மில்லிகிராம் பொட்டாசியம் காணப்படுவதாக உணவியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் விதைகளில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெயை உபயோகிப்பதன் மூலம் பக்கவாத நோய் தாக்கத்தில் இருந்தும் சிறுநீரகத்தில் கல் உருவாகுவதை தடுப்பதற்கும் பெரிதளவும் உதவுகின்றது. சிறிதளவு சூரியகாந்தி விதையில் 32% மெக்னீசியம் காணப்படுகிறது. இது நரம்பு செல்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. தசை தொடர்பான நோய்கள் வராமல் தடுப்பதில் மெக்னீசியத்தின் பங்கு முக்கியமானது. இதயம் தொடர்பான நோய்கள், இரத்த அழுத்தம் போன்ற நோய்களை சூரியகாந்தி விதைகள் கட்டுப்படுத்துகின்றன. ஆஸ்துமா தொடர்பான நோய்களையும் குணப்படுத்துகின்றன. சிகரெட் பிடிப்பதற்கு அடிமையாக உள்ளோர் அதிலிருந்து மீட்பதற்கு சூரியகாந்தி விதைகள் மிகவும் உபயோகப்படுகின்றன. கருப்பு தோள்கள் நீக்கிய விதைகளை தினமும் உண்டு வருவதால் புகைப்பிடிக்கும் எண்ணம் கூட மாறும் என்று வைத்தியர்கள் கூறுகின்றனர். மலேரியா காய்ச்சலை போக்கக்கூடிய சிறந்த மருந்தாகவும் சூரியகாந்தி விளங்குகின்றது. இப்படி மலர் என பார்த்தால் அழகையும் மருந்தென பார்த்தால் குணத்தையும் தரும் அற்புதமானதொரு படைப்புத்தான் சூரியகாந்தி. நீங்களும் வீட்டில் நாட்டிக்கொள்ளுங்கள். இந்த சூரியகாந்தி தோட்டத்தை நீங்கள் பார்வையிட வேண்டுமா இருந்தால் யாழ்ப்பாணம் அராலி மத்தியில் சித்தர் முருகன் கோயில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கு நீங்கள் செல்வீர்களாக இருந்தால் அந்த கோயில் வளாகத்தில் தான் இந்த தாமரைப்பூ செடி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நேரடியாக சென்று பார்வையிடுங்கள். உங்களுடைய ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும், உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் போய் அங்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வாறு பல திருமண, பிறந்த நாள், புனித நீராட்டு விழா இவ்வாறான விழா ஷூட்டிங் கூட இங்கே எடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. நீங்களும் தேவையாக இருந்தால் போய் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை, அங்கே போய் சொல்லுவோம். இப்போ வீடியோ எடுத்துன்னு போவோம். இது ஆறுதலாக சொல்லி போடுற வீடியோ தானேடா. நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காணொலி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கொமெண்ட் மூலம் தெரிவியுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.